அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. முதல் செய்தியாக இந்தியா அமெரிக்கா தொடர்பான செய்தி. அதாவது ஈரானில் போராட்டங்கள் அதிகரிச்சிருக்க நிலையில் ஈரான் அரசுக்கு ப்ரெஷர் போடக்கூடிய வகையில் ட்ரம்ப் புதிய வரிகளை அறிவித்தாருங்க. அதாவது ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு 25% வரி விதிக்கப்படுவதாக அவர் அறிவித்தாருங்க. அமெரிக்க அதிபருடைய இந்த அதிரடி உத்தரவால் யாருக்கு பாதிப்பு அதிகம், இதன் பின்னணி என்ன என்பது குறித்து விரிவாக நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அதாவது ஈரான் நாட்டில் கடந்த சில காலமாகவே போராட்டங்கள் உச்சத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. அங்குள்ள கமேனி அரசுக்கு எதிராக மக்கள் வீதிக்கு போராட்டங்கள் நடத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா மாகாணங்கள்லேயும் போராட்டங்கள் உச்சகட்டத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். போராட்டத்தை ஒடுக்க ஈரான் அரசு மிக கடுமையான நடவடிக்கைகளாக எடுத்து வந்துக்கிட்டு இருக்குது நண்பர்களே. இதற்கிடையே தான் அமைதியான முறையில் போராடுவோர் மீது ஈரான் வன்முறையை பயன்படுத்துவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டி இருக்கிறது நண்பர்களே. இதற்கிடையே ஈரானுக்கு ப்ரெஷர் போடக்கூடிய வகையில் அந்த நாட்டுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு 25% வரியை விதிக்கப் போவதாக அதிபர் ட்ரம்ப் இப்போதைக்கு தடாலடியாக அறிவிச்சிருக்காருங்க. இது சர்வதேச அளவில் பதற்றத்தை ஏற்படுத்துவதாகவே அமைஞ்சிருக்கு. இப்போது ஈரானுடன் மிக அதிக அளவில் வர்த்தகம் செய்யும் நாடாக சீனாவே இருக்குதுங்க. இதனால் வரி அமலுக்கு வரப்ப சீனா பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம், துருக்கி போன்ற நாடுகளும் ஈரானுடன் கணிசமான அளவுக்கு வர்த்தகம் செய்கின்றன. இதனால் ட்ரம்பின் இந்த உத்தரவால் இந்தியா உட்பட இந்த நாடுகளும் பாதிக்கப்படுங்க. 2024 to 2025 நிதியாண்டில் மட்டும் ஈரானுக்கு $1.24 பில்லியன் மதிப்பிலான சரக்குகளை இந்தியா ஏற்றுமதி செய்ததுக்கு 0.44 பில்லியன் மதிப்பிலான சரக்குகள் ஈரானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. இரு நாடுகளுக்கும் இடையேயான மொத்த வர்த்தகம் 1.68 பில்லியன், அதாவது சுமார் 14,000 to 15,000 கோடி ஆகுங்க. இந்தியா ஈரான் வர்த்தகத்தில் அதிகபட்சமாக கரிம ரசாயனங்கள், அதாவது 512.92 மில்லியன் இருக்குதுங்க. அதைத் தொடர்ந்து பழங்கள், நட்ஸ் ஆகியவை, அதாவது 311.60 மில்லியன். கணிசமான எரிபொருட்கள் பார்த்தோம்னா 86.48 மில்லியன் போன்றவையெல்லாம் முதன்மையாக உள்ளதாக ட்ரேடிங் எக்கனாமிக்ஸ் தெரிவித்திருக்குங்க. இந்தியாவை பொறுத்தவரை ஏற்கனவே ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்குவதாக சொல்லி அமெரிக்கா 50% வரி விதிச்சிருக்குங்க. இதனால் இந்தியா அமெரிக்கா வர்த்தகம் ஏற்கனவே ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் இருந்து அமெரிக்கா செல்லும் சரக்குகள் கடுமையாக சரிஞ்சிருக்கு. இந்த சூழலில் மேலும் 25% வரி விதிக்கப்பட்டுச்சுன்னா அது நிலைமையை மோசமாக்கும், சொல்கிறத விட ரொம்ப ரொம்ப மோசமாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த அளவிற்கு தான் ஏற்கனவே வரியை அள்ளி விதிச்சிருக்காரு ட்ரம்ப்பு. இப்போ கூடுதலாக 25 சேர்ந்துச்சுன்னா இன்னும் பெரிய அளவிற்கு மோசமாகிடும். ட்ரம்ப் வரிகளை பொறுத்தவரை அது தொடர்பான வழக்கெல்லாம் அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்குங்க. வரிகள் விவகாரத்தில் முடிவெடுக்கும் அதிகாரம் ட்ரம்ப்புக்கு இல்லை என்றும் வரிகள் குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கே இருப்பதாக சொல்லி வழக்கு தொடரப்பட்டிருக்கு. நாளைக்கு புதன்கிழமை அன்னைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஈரானில் பல வாரங்களாக பெரும் போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. பணவீக்கம், பொருளாதார நெருக்கடி என தொடங்கிய இந்த போராட்டங்கள் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி தலைமையிலான ஆட்சிக்கு எதிராக திரும்பி இருக்குங்க. கமேனி ஆட்சி முன்பு போராட்டங்களை சந்தித்தாலும் இப்போது நடக்கும் ஆர்ப்பாட்டங்கள் நாடு முழுவதும் பரவியுள்ளதுங்க. இந்த போராட்டத்தில் இதுவரை 600க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டு 10,000க்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க நண்பர்களே. அடுத்த செய்தியாக அமெரிக்கா பாகிஸ்தான் தொடர்பானதுங்க. அதாவது வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை போல இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவையும்
அமெரிக்கா கைது செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் கூறியிருக்கார் நண்பர்களே. இதனால் இப்போ இஸ்ரேல் பாகிஸ்தான் இடையே பிரச்சனை அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டிருக்குங்க. அதாவது கடந்த 3ஆம் தேதி அப்போ வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க படையினர் கைது செய்தனர். வெனிசுலா நாட்டுக்குள்ளே புகுந்த அமெரிக்க படைகள் நிக்கோலஸ் மதுரோவை பெட்ரூமில் புகுந்து கைது செய்தனர். அதுக்கப்புறமா அவரும் அவருடைய மனைவியும் அமெரிக்கா அழைத்து செல்லப்பட்டனர். நியூயார்க்கில் உள்ள சிறையில் இருவரும் தனித்தனியாக அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில தான் நிக்கோலஸ் மதுரோவை போல இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவையும் கைது செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி அமெரிக்காவிடம் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் கூறியிருக்காருங்க. இது பற்றி அவர் கூறுகையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்தோம்னா, மனித குலத்தில் மிக மோசமான குற்றவாளியாக நெதன்யாகுவும் காசாவில் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட கொடுமைகள் வரலாற்றில் கொடூரமானது. ஏனென்றால் கடந்த 4000 to 5000 ஆண்டுகளில் இஸ்ரேல் பாலஸ்தீனியர்களுக்கு செய்ததை எந்த சமூகமும் செய்ததே இல்லை. உலகமே இவரை போன்ற ஒரு பெரிய குற்றவாளியை கண்டதில்லை. இதனால் வெனிசுலா அதிபரை கடத்தியது போல் இஸ்ரேல் பிரதமரையும் அமெரிக்கா கடத்த வேண்டும். அதே போல் துருக்கியும் நாடு புகுந்து கடத்த வேண்டும். இதற்காக பாகிஸ்தானியர்கள் பிரார்த்திக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி கூறியிருக்காருங்க. இதனால் பாகிஸ்தான் மீது இஸ்ரேல் கடும் ஆத்திரத்தில் இருக்கு நண்பர்களே. ஏற்கனவே 2 நாடுகளுக்கிடையே நல்ல உறவே இல்லை. இஸ்ரேலை தனி நாடாக இன்று வரை பாகிஸ்தான் அங்கீகரிக்கவே இல்லை நண்பர்களே. இப்படியான சூழலில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை அமெரிக்கா அல்லது துருக்கி கைது செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி கூறியிருப்பது 2 நாடுகளுக்கிடையே மோதலை அதிகப்படுத்தியிருக்கு நண்பர்களே. ஆனால் பாகிஸ்தானுடைய கோரிக்கையை அமெரிக்கா ஏற்பதற்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா பாகிஸ்தான் அமெரிக்கா உறவை விட அங்கிட்டு ஒருபுறம் அமெரிக்கா இஸ்ரேல் உறவு அதிக நெருக்கத்துடன் இருக்குங்க. அடிக்கடி டொனால்டு ட்ரம்ப்பும் பெஞ்சமின் நெதன்யாகும் கூட பேசிக்கொள்வதோடு நேரில் சந்தித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் சுட்டி காட்டியும் காசா விவகாரத்தில் டொனால்டு ட்ரம்ப்பே இஸ்ரேலுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் தான் உள்ளாருங்க. இதனால் அது நடக்க வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி இன்னொரு பக்கம் துருக்கியாவது நெதன்யாகுவை கைது செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி கெஞ்சியுள்ளதை எடுத்துக்கொண்டோம்னா இங்கிட்டு துருக்கி பாகிஸ்தானோடு நெருக்கமாக செயல்பட்டு வருதுங்க. துருக்கிய அதிபரின் பெயர் தையிப் எர்டோகன். இஸ்லாமிய மதத்தில் மிகுந்த நாட்டம் கொண்டவர். இவருக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை உள்ளது. நீண்ட காலமாக துருக்கி இஸ்ரேல் மோதி வந்துக்கிட்டு இருக்கு. காசாவின் மீதான போர் நடவடிக்கையின் போது கூட துருக்கி கட்டி கொடுத்த மருத்துவமனையை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இடித்தது. இதனால் 2 நாடுகளிடையே பிரச்சனை நிலவி வருகிறது. இதனை சாதகமாக்கி தான் துருக்கி இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை கைது செய்ய வேண்டும் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் கூறியிருக்காருங்க. ஆனால் இஸ்ரேலுக்குள் நுழைந்து பெஞ்சமின் நெதன்யாகுவை துருக்கியால் தூக்கி வர முடியுமா அப்படின்னு பார்த்தா அதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இஸ்ரேல் உளவுத்துறை, இராணுவ பலம், ஆயுத பலம் உள்ளிட்டவற்றில் சிறப்பாக இருக்குங்க. அதனை மீறி துருக்கியால் நாடு புகுந்து நெதன்யாகுவை தூக்குவது பெரிய கஷ்டம். இதனால் பாகிஸ்தானின் இந்த ஆசை நிறைவேறும் சான்ஸ் ரொம்ப 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 குறைவு நண்பர்களே. அதே வேளையில் பாகிஸ்தான் மீது இஸ்ரேலுக்குள் உள்ள பகையை இன்னும் ஆழப்படுத்தி உள்ளார் அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப். இதனால் இஸ்ரேல் விரைவில் பாகிஸ்தானை குறிவைத்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபடும் அப்படின்ற மாதிரி தான் பாகிஸ்தான் தரப்பில் பேசியிருக்க பேச்செல்லாம் பார்க்கும்போது தெரிய வருது நண்பர்களே. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. சரி, அவ்வளோதான் நண்பர்களே, செய்திகள் நிறைவடைந்தது. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நிச்சயம் இது போன்ற செய்திகளை நான் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.